தலைக்கனம் பிடித்து ஒரு பண்டிதர் இருந்தார். அடர்த்தியான புருவம், பெரிய மீசை, அடிக்கடி மொட்டை போட்டுக் கொள்ளுவதால் ஈர்க்குச்சி போல் காணப்படும் முடிகளுடன் கூடிய தலை. இதுவே அவரது அடையாளம். வீதியில் அவரை கண்டுவிட்டாலே மக்கள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். ஏனென்றால் கண்ணில் படும் யாராயிருந்தாலும் ஏதாவது கேள்வி கேட்டு மடக்கி தமது வாதத்திறமையால் மட்டந்தட்டி விடுவார். இதில் சிலர் அழுதுவிடுவது கூட உண்டு. ஒரு நாள் அவருக்கு மட்டந்தட்ட யாருமே கிடைக்கவில்லை. ஊர் எல்லை வரை வந்துவிட்டார். அங்கே ஒரு மரத்தடியில் தொழில் செய்து கொண்டிருந்து ஒரு நாவிதரை பார்த்துவிட்டார். அவரது உடைகள் நைந்து போய் அவரது வறுமையைக் காட்டினாலும் அதை அவர் சுத்தமாய் துவைத்து நேர்த்தியாய் உடுத்தியிருந்த விதம் அவருக்கு ஒரு தனி கம்பீரத்தை கொடுத்தது. இது பண்டிதருக்கு எரிச்சலை மூட்டியது. இன்று இந்த மனிதனைக் கதறி அழவைத்தே ஆக வேண்டுமென்று முடிவெடுத்து அவரது கடையை நெருங்கினார். என்னப்பா, முடிவெட்ட எவ்வளவு? சவரம் பண்ண எவ்வளவு என்றார். அவரும் முடிவெட்ட 4 சவரம் பண்ண 1 சாமி என்று பணிவுடன் கூறினார். பண்டிதர் சிரித்தபடியே, அப்படின்னா என் தலையை சவரம் பண்ணு என்று கூறிவிட்டு வெற்றி புன்னகையோடு அமர்ந்தார். வயதில் பெரியவர் என்பதால் நாவிதர் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. வேலையை ஆரம்பித்தார். பண்டிதருக்கு சற்று ஏமாற்றந்தான். நாவிதர் கோபப்படுவார் என்று எதிர்பார்த்திருந்தார். அவர் அமைதியாக இருக்கவே அடுத்த கணையை தொடுத்தார். ஏண்டாப்பா, உன் வேலை முடிவெட்டுறது. உன் கைகளைத்தான் பயன்படுத்தி வெட்டுரே. அப்புறம் எதுக்கு சம்பந்தமில்லாம உன்னை நாக்கோட சம்பந்தப்படுத்தி நாவிதன்னு சொல்றாங்க? இந்த கேள்வி அவரை நோகடிக்குமென்று நம்பினார். ஆனால் நாவிதர் முகத்திலோ புன்னகை. நல்ல சந்தேகங்க சாமி. நாங்க தொழில் செஞ்சா மாத்திரம் பத்தாது. முன்னால உட்கார்ந்து இருக்கறவங்களுக்கு அலுப்பு தட்டாம இருக்க நாவால இதமா 4 வார்த்தை பேசுறதுனாலதான் நாங்க நாவிதர்கள். எங்க பேச்சை கேக்குறதுக்குன்னே எத்தனை பேர் எங்களை தேடி வராங்க தெரியுமா? இந்த அழகான பதில் பண்டிதரை மேலும் கடுப்பேற்றியது. அடுத்த முயற்சியை துவங்கினார். இதென்னப்பா, கத்தரிக்கோன்னு சொல்றீங்க? கத்தரி மட்டும்தானே இருக்கு. கோல் எங்கே போச்சு? இந்த கேள்விக்கு பலமான சிரிப்பு மட்டும்தான் பதிலாக வந்தது. சாமி ரொம்ப சிரிப்பா பேசுறீங்க என்று சொல்லி நிறுத்திக் கொண்டார். இதிலும் பண்டிதருக்கு ஏமாற்றம். கொஞ்சம் கடுமையாகவே ஆரம்பித்தார். எப்ப பார்த்தாலும் வெட்டி தள்ளிக்கிட்டே இருக்கிற. ஊர்லயே நீதான் பெரிய வெட்டி பய போலருக்கு. இந்த வார்த்தை நாவிதர் மனதை கொஞ்சம் காயப்படுத்திவிட்டது. அவர் முகத்தில் கொஞ்சம் வித்தியாசம். இதைத்தானே பண்டிதரும் எதிர்பார்த்தார். கொஞ்சம் உற்சாகமாகி அடுத்த நக்கலை யோசித்துக் கொண்டிருந்தார். இப்போது நாவிதர் பேச ஆரம்பித்தார். பண்டிதரின் பிரியமான மீசையை தொட்டு காட்டி கேட்டார். சாமிக்கு இந்த மீசை வேணுங்களா? பண்டிதர் உடனே ஆமாம் என்றார். கண்ணிமைக்கும் நேரத்தில் பண்டிதரின் மீசையை வழுத்தெடுத்து அவர் கையில் கொடுத்தார். மீசை வேணுமுன்னீங்களே சாமி. இந்தாங்க. பல வருடங்கள் ஆசையாய் வளர்த்த மீசை இப்போது வெறும் மயிர்கற்றையாய். அதிர்ச்சியில் உறைந்து போனார். நாவிதரோ அடுத்த நடவடிக்கையில் இறங்கினார். அவரது அடர்த்தியான புருவத்தில் கை வைத்தபடி கேட்டார். சாமிக்கு இந்த புருவம் வேணுங்களா? இப்போது பண்டிதர் சுதாரித்தார். வேணும்னு சொன்னா வெட்டிக் கையிலல்ல கொடுத்துடுவான். உடனே சொன்னார். இந்த புருவம் எனக்கு வேண்டாம். வேண்டவே வேண்டாம். நாவிதர் உடனே பண்டிதரின் புருவங்களையும் வழித்தெடுத்தார். சாமிதான் புருவம் வேண்டாம்னு சொன்னீங்கல்ல? அதை குப்பையில போட்டுடுறேன். சாமி பேச்சுக்கு மறுபேச்சே கிடையாது என்றபடி கண்ணாடி அவர் முகத்துக்கு முன்பாக காட்டினார். 40 வருஷமாய் ஆசையாய் வளர்த்த மீசையில்லாமல், முகத்துக்கு கம்பீரம் சேர்த்த அடர்த்தியான புருவமும் இல்லாமல், அவருடைய முகம் அவருக்கே மிகுந்த கோரமாக இருந்தது. கண்கள் கலங்க குனிந்த தலை நிமிராமல் ஒரணாவே அவர் கையில் கொடுத்துவிட்டு நடையை கட்டினார். செல்லமே, நம்முடைய அறிவும் திறமையும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கே தவிர மட்டம் தட்ட அல்ல.
இதை உணராதவர்கள் இப்படித்தான் அவமானப்பட நேரம்.